உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைக்கு இந்த காணொலியில் நான் சொல்ல இருக்கின்ற விடயம், இந்த யுத்தம் கடைசி கட்டம் சமாதானம் முடிந்து பின்னர் யுத்தம் தொடங்கிய பிறகு வீட்டுக்கு ஒருவர் கட்டாயம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. கட்டாயமாக போராட்டத்துக்கு இணைக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அந்த நேரங்களில் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ புலிகளின் அந்த நிர்வாகத்துக்குள்ள பாதுகாப்பாக இருந்து இரட்டை முகவர்களாக வவுனியாவுக்கும் புலிகளுக்கும் இடையில இயங்கிய குடும்பங்கள் என்று கூட சொல்லலாம். கூடுதலாக அங்கே இருந்தவர்கள், ஏனென்றால் அவர்கள் தேவை நிமித்தம் வவுனியாவுக்கு அடிக்கடி போய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் அப்படியான ஒரு வேலைகளை தான் செய்து கொண்டிருப்பினோம். அப்படி அவர்கள் ஒரு இன்பமயமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் இப்போ யார் பெற்ற பிள்ளையோ போராடுகின்றார்கள். எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லாவிட்டாலும் எங்களுக்கு கிட்ட இராணுவம் வரையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். அடிக்கடி இராணுவத்துக்குள்ளேயும் போய் வந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளிநாட்டிலேருந்து காசெல்லாம் கிடைக்குது, தென்னையிலேருந்து தேங்காய் மாங்காய் எல்லாம் கிடைக்குது, மீன் கிடைக்குது, நெல் கிடைக்குது. எங்களுக்கு என்ன குறையன்று இருந்த மக்கள் இந்த தலையில் கட்டாயம் போராட்டத்துக்கு இணைக்கணும் என்ற ஒரு தேவை ஏற்படைக்குள்ளதான் நம்ம புலம்பினோம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் உண்டு. புதுக்குடியிருப்பு பகுதியில், நான் குறிப்பாக இந்த இடங்களை சொல்ல விரும்பல, அது மறைமுகமாக இருக்கட்டும். அப்போ புதுக்குடியிருப்பு ஏரியாவில் ஒரு முதியவர், அம்மம்மா அப்பம்மா என்ற நிலையில் இருந்த ஒருவர் ஒரு முடிவு கொண்டு எடுக்கிறான்னு சொல்லி சொன்னால், தான் போராட்டத்துக்கு இணைக்க மாட்டேன், தன்னுடைய பேர பிள்ளைகளை போராட்டத்துக்கு கொண்டு போய் இணைக்கிறத நான் என்ற கண்ணால் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவள் நஞ்சு மருந்து குடித்து சாகுறான். தன்னுடைய பேர பிள்ளைகள் போராட்டத்தில் இணைகிறத தன் கண்கள் பார்க்கக்கூடாதுன்றது அவன் பிடிவாதம். அதாலே அவள் தற்கொலை செய்து சாகுறான். அதுக்கு பிறகு அவன் குடும்பத்தில் இருந்து ஓரிரு பேர பிள்ளைகள் வெளியேறி கடற்கரை பகுதிகளில் அண்டி இருக்கிறதால அவைகளுக்கு இந்த படகுகள் ஒழுங்கு செய்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இலகுவாக இருந்தது. அப்போ இவை என்ன செய்யணும்னு சொன்னால், படகு மூலம் வன்னியை விட்டு, குறிப்பாக புதுக்குடியிருப்பை விட்டு அவை வெளியேறி சென்று விட்டார்கள். வெளியேறி செல்கிறதுன்னு சொல்லி சொன்னால் இந்தியாவுக்கு தான் போக முடியும் படகு மூலம். அப்புறம் அங்கிருந்து தான் அவர்களுடைய தந்தை நின்ற நாடு லண்டன் என்று நினைக்கின்றேன், அங்கே சென்று இருக்க வேண்டும். இப்போ அப்படியே இருக்கைக்குள்ள போராட்டங்களும் நாளுக்கு நாள் போர் நெருங்கி போராட்டங்களும் முடிந்தது. அப்போ இன்றைக்கு ஒரு தகவல் ஒன்று நான் பார்த்தேன். எனக்கு அந்த விவரங்கள் தெரிஞ்சதாலே இதை சொல்கிறேன். அந்த படகேறி ஓடி சென்று லண்டனுக்கு போய் சேர்ந்த நபரும் இன்றைக்கு இந்த தலைவர்கிட்ட விளக்கு கொளுத்துற அந்த குரூப்புக்குள்ளே நிற்கிறாருன்னு சொல்லி ஒரு மாவீரட்ட பேரை வச்சுக்கொண்டு அவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். தலைவருக்கு விளக்கு கொளுத்துற குரூப் ஓடியண்டா நீங்கள் யோசித்து பார்க்க வேணும் இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும். இப்போ உண்மையிலேயே தலைவரை உண்மையாக நேசித்தவர்கள் தலைவர் இல்லாவிட்டால் கூட விளக்கு கொளுத்தவோ பூ போடவோ விரும்ப மாட்டார்கள். ஆனால் இவர்களால் செய்ய முடியுதுன்னு சொல்லி சொன்னால் என்ன காரணம் என்று பார்க்கக்குள்ளதான் இப்படியான விஷயங்கள் வருது. உண்மையிலேயே அவர்கள் ஓடி தப்பி உயிரோடு போரையும் பார்க்காம நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய இந்த வாழ்க்கையில் இவன் இந்த முதற்கட்டங்களில் ஏதோ ஒரு இடி ஒன்று இவர்களுக்கு இருக்குது. அந்த அவன் அப்பம்மா அல்ல அவன் பாட்டி எடுத்த அந்த முடிவு, தன்னை அழிக்கணும் என்ற அந்த முடிவு, அதை இவர்கள் வேறு மாதிரி புனைந்திருக்கிறார்கள். புலிகளால் சில நேரம் தள்ளி விட்டிருப்பார்கள் புலிகள். ஏனென்றால் புலிகள் பிடிக்க வர நாங்கள் கண்ணுக்குள் தூள் அள்ளி கொட்டி போட்டு ஓடி வந்தாண்டு லண்டனில் போய் சொன்ன ஆக்கள் எல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஆக்கள்லாம். அதை இன்னொரு காணொலியில் சொல்லுகிறேன். அப்போ இவர்கள் அந்த அம்மாவையும் புலிகளால் கொல்லப்பட்டிருக்கிறான்னு சொல்லித்தான் இவ கேஸ் கொடுத்திருக்கணும். இப்போ இந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரியான செயற்பாடுகளை தான் நாங்கள் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் என்ன அகதி அந்தஸ்து கோர்றதுக்கு என்ன கேஸை கொடுத்தமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்கள் செயலாற்ற வேணும்ன்றதை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த புதுக்குடியிருப்பில் படகேறி ஓடி போன இந்த ஆக்களும் ஏதோ கொடுத்துருக்கணும். அங்கே இந்த விசாவை பெற்றுக்கொள்றதுக்காக தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு கேஸ் கொடுத்தாக்கான அது ஆதாரம் வேணும். அப்போ அந்த ஆதாரத்தை கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய அப்பம்மாண்ட அந்த இறப்பை அல்லது பாட்டியின் அந்த இறப்பை அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். என்னென்ன கொடுத்துருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், புலிகளால் கொலை செய்யப்பட்டாண்டா. இப்போ என்னோட தள்ளி விழுத்தியோ தங்களை பிடிக்க வேற தள்ளி விழுத்தி அவங்களுடைய அடிபட்டு சண்டை பிடிச்சதால செத்துட்டாண்டு கொடுத்துருப்பினேன் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே தானாக தற்கொலை செய்து கொண்டவர் தன்னுடைய கண்களால் தான் தன்னுடைய பரம்பரை பிள்ளைகள் போராட்டத்துக்கு போகிறத பார்க்கலன்னு சொல்லி. அப்போ அன்றைக்கு அந்த போராட்டத்துக்கு போகிறத பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சவ இன்றைக்கு அவையன்ற பிள்ளைகள்
செய்கிற வேலைகளை இப்போ இருந்தால் அந்த மனுஷி பார்க்குமோன்றதை யோசித்து தான் பார்க்கணும். உண்மையிலே நானும் அவளோட பழகிருக்கிற நல்ல ஒரு அம்மா தான். அதில் தனிப்பட்ட ரீதியிலே எந்த ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது. அவன்ட்டு அந்த பாச பிணைப்பு அவனுக்கு அப்படி ஒரு வைராக்கியத்தை கொடுத்தது. அந்த பிள்ளைகளை தான் போராட்டத்துக்கு விட மாட்டேன்னு சொல்லி வெளிநாட்டு கண்டா விடுவா, ஆனால் போராட்டத்துக்கு விட மாட்டான். அவன் பிள்ளைகள் வெளிநாடுகளில் வேலைக்கு இருந்தவையல். அப்போ அதனால் வெளிநாட்டு கண்டா விடுவினா போராட்டத்துக்கு விடையில்லை. வெளிநாட்டில் வந்து இந்த போராளிகளின் பேரால் தான் அவைகள் அங்கே நிற்க வேணுமென்றது இந்த பாட்டிக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அப்போ இப்படியான மனநிலை கொண்டவர்களால் தான் தலைவருக்கு பூ போட்டாலும் பிரச்சனை இல்லை, விளக்கு கொளுத்தினாலும் பிரச்சனை இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வருவோம். ஏனென்றால் அவர்களுக்கு வேலை இந்த போராட்டத்தையும் தலைவரையும் வச்சு தாங்கள் பிழைப்பு நடத்தணும், தாங்கள் வாழ வேணும். என்னத்தை பிழைப்பு நடத்துறது? தாங்கள் வாழ வேணும்ன்றது. அதுவும் வாழ்க்கையண்டா சாதாரண வாழ்க்கை இல்லை, சொகுசு வாழ்க்கை. இப்போ கடையண்டா ஒரு 10 கடை வச்சிருக்கணும். ஒவ்வொரு கடையும் போய் பூட்டி திறக்கவே அவன் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கும். என்ன அவர்கள் கடையை பூட்டி திறந்து கொண்டு இருக்கவே காலையில் திறந்து மாலையில் பூட்டி இப்படியே இந்த செய்து கொண்டு இருக்கவே அவைகளோட காலம் ஓடிக்கொண்டு இருக்கும். அப்போ அப்படியான வாழ்க்கையில அவைகள் வாழ்கிறதுக்கு விரும்புகிறதால விரும்பிட்டினம். அதனால் வந்து அவைகள் வந்து எதுக்கும் அஞ்ச மாட்டினோம். எங்களுக்கு அது தேவையும் இல்லை. இப்போ எந்த கட்டத்தில் யார் எங்களுக்கு முன்னாலேயோ இல்லை எங்களோட கூடி பயணிக்கிறவர்கள் யார் சரியில்லையோ, அது ஒரு தனிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் அந்தந்த இடத்துல விட்டுட்டு தான் மனிதர்கள் இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் அவர்களோட இல்லை நீங்கள் எங்களோட வேணும் எங்களோட வரணுமென்று கட்டிப்பிடிச்சு வச்சு கொண்டு வந்தால் கடைசியில் அது ஒரு கொலை அப்படியான விஷயங்களில் முடியுமென்றதுக்காக விட்டுட்டு செல்ல வேண்டிய தேவை தான் இருக்குது. அதே போல தான் இன்றைக்கு இந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை ஆய்வு செய்து கொண்டு தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரவைக்குள்ள வந்து எந்த விஷயத்தை என்ன இடத்துல விடணுமோ, தூக்கி சுமக்க தேவையில்லை என்ற விஷயங்களை பார்த்து விட வேண்டிய தேவை தான் மக்களுக்கு இருக்குது. என்னை பொறுத்தளவில் ஈழத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் அவைகள் அப்படித்தான் இருப்பினம் என்று நான் யோசிக்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து வருகிறவர்கள் மீது இங்கே இருக்கிற தமிழர்கள் ஆத்திரம் கொள்ளுகிறார்கள் என்ற செய்திகளை வந்து நாங்கள் அடிக்கடி சமூக வலைத்தளங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு வந்து இப்படியான காரணங்களும் எங்களுக்கு தெரியாமல் இலைமறை காயாக இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவர்களும் விட்டு கொடுக்காமல் முரண்பட்டு கொள்கிறார்கள் என்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிச்சயமாக இப்போ ஏதோ ஒரு தூரதேசத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்தாலும் சில பேர் இதர் விவரங்கள் தெரிந்தவர்கள், பேர் விவரங்கள் ஊர் தெரிந்தவர்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் விளங்கும். உண்டா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஊர்லேயோ அல்லது ஒரு வீட்டிலேயோ அல்லது இங்கே ஒரு அமைப்பிலேயோ அப்படி என்று பயணிக்கக்குள்ள இன்னார் என்னது செய்தது என்ற ஒரு விஷயம் வந்து சிலருக்காவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த விஷயங்களும் இருக்குது. அப்போ அவர்களால் வந்து இந்த விளக்கு கொளுத்துறது, போய் சொல்கிறது, இரண்டா கேஸ் என்று சொன்னால் போய் தான் சொல்ல வேணும். எதுவுமே அனுபவம் இல்லாமல் ஓடி போய் அங்கே போர் நடக்குது நாங்கள் ஓடி வந்துட்டோம்னா கட்டாயம் வெளிநாட்டில் தனிப்பட்ட ரீதியில் என்ன பிரச்சனை எடுக்கக்குள்ள சாதாரணமாக மரணித்தவர்களை கூட அது புலிகளால் கொல்லப்பட்டவர்கள் என்று சொல்கிற வாய்ப்புகள், புலிகளால் மட்டுமில்லை இராணுவத்தினரால் கொல்லப்பட்டவர்கள் என்று சொல்கிற அந்த ஏக்கத்தில் செத்தவர்கள் என்ற மாதிரி, தள்ளிவிட்டு செத்தவர்கள், எங்களை பிடிக்க வரைக்கும் அவைகளுக்கு மாரடைப்பு வந்து செத்தவர்கள் என்று சொல்லி எல்லாம் கேஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நான் நினைக்கிறேன் இவைகள் அந்த பக்கத்தை தான் இவைகள் பயன்படுத்தினோம் என்றதான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது. ஆனால் அது பிரச்சனை இல்லாட்டிக்கும் அவ கேஸ் கொடுத்து அவ தாங்கள் அந்த நாட்டில் வாழ்கிறதுக்கான ஒரு வழியை தேடினாலும் ஆனால் ஒரு மாவீரற்ற பேரை பயன்படுத்துறதுன்றது இவ்வளவு ஒரு கீழ்த்தனமான ஒரு செயல் என்றதை நாங்கள் பார்க்கணும். இப்போ இந்த உலகத்தில் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இப்போ எங்களோட தமிழ் மக்களை பொறுத்தமல்ல உடனே இந்த சாதிகளை எழுத்து வாதம் பண்ணுற நிலைகள் எல்லாம் இருக்குது. இப்போ உண்மையிலேயே இங்கே சாதி ஒன்று இல்லை. ஒரு கட்டத்தில் நாங்கள் சொன்னாங்க இயலாமையால் ஆண் சாதி பெண் சாதி என்று. இப்போ ஆண் சாதியும் பெண் சாதியும் உண்டாகிட்டுது, மனித சாதி ஆகிட்டுது. இப்போ வந்து என்ன சாதி இங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் உண்மை பேசுகிற சாதியும் பொய் பேசுகிற சாதியும் மட்டும்தான் இருக்குது. உண்மை பேசுகிறவனுக்கு மட்டும்தான் உயர்ந்த இடம் கிடைக்கும் தமிழீழத்தில். பொய் பேசுகிறவர்கள் யாருக்கும் கிடைக்காது. அது தமிழீழம் அமையுமோ என்ற ஒரு ஐடியா கூட எனக்கு இல்லை. தமிழீழத்தை வேண்டி தமிழாக்கள் என்ன செய்ய போயினோம்ன்றது கூட ஐடியாவில் இல்லை எனக்கு. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த உலக வரலாற்றில் சில மாற்றங்கள் ஏற்படும் போது அங்கே வந்து தீர்மானிக்கிறது உண்மையும் பொய்யும் தான். சாதியோ பணமோ பதவியோ எதுவுமே தீர்மானிக்க போகிறது உண்மை பேசினவர்களுக்கும் பொய் பேசினவர்களுக்கும் தான். என்ன நிலை, என்ன தகுதி, எந்த இடத்துல அவர்களுக்கு வாழ்கிறதுக்கு தகுதி என்றதெல்லாம் இயற்கை தீர்மானிக்கிறது. மனிதர்கள் இங்கே தீர்மானிக்கிறதுக்கு யாருமே பெரியவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. இயற்கை தீர்மானிக்கிற போகிற அந்த தகமை வந்து உண்மையும் பொய்மையும் தான். இது ரெண்டும் தான் இப்போதைக்கு சாதி என்றதை கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். தொடர்வோம். நன்றி, வணக்கம்.